வணக்கம். நான் உங்கள் அம்மா வீட்டு சமையல் மீனாட்சி. இன்னைக்கு சிம்பிளாக உங்களுக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணுற ஐடியா தான் கொடுக்க போகிறேன். இது வந்து ரொம்ப கம்மியான ஒரு முதலீட்டில் தான் நம்ம பண்ணலாம். 1000 ரூபாயிலேருந்து 1500 ரூபா வரைக்கும் நீங்கள் முதலீடு போட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் 1000 ரூபா போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதில் வந்து நம்ம 1000 ரூபாய் எடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு பிஸ்னஸ் தான். அதுவும் வீட்டிலையே இருக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வீடு வீடாக போகணும் அப்படின்னு கூட அவசியம் இல்லை. வாட்ஸ்அப் மூலமாக பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வீட்லேயே பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட கொடுத்து பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பேர் இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. உங்களுக்கு இதில் வந்து என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா கொடுக்குறேன். முதல்ல வந்து இங்கே நான் என்னென்ன வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். இது வந்து ஆர்பிக் 5 லிட்டர் வந்து 160 ரூபா. இதை நீங்கள் டபுள் ஆக்கலாம். அதாவது ஒரு கேன் வாங்கினீங்கன்னா 2 கேன் ஆக்கி இந்த மாதிரி பாட்டிலில் 1 லிட்டர் பாட்டிலில் நீங்கள் வந்து ஊற்றி கொடுக்கலாம். ரேட் வந்து 165 ரூபானா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரேட் போட்டுக்கலாம். அதாவது வெளியில் கொடுக்கறத விட நீங்கள் வந்து 10 ரூபா கம்மியாக கொடுத்தா தான் நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ண முடியும். இது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் கிளீனர். இதுவுமே நீங்கள் அதே மாதிரி 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 10 லிட்டராக ஆக்கிக்கலாம். இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் ஏற்கனவே நிறைய வீடியோவில் காமிச்சிருக்கேன். பாரிஸில் கந்தசாமி கோயில் தெருவு போனீங்கன்னாக்கா யாரை கேட்டாலுமே சொல்லுவாங்க, பாரிஸில் கந்தசாமி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் கரெக்டாக அந்த கோயிலேருந்து நீங்கள் வந்து முன்னாடி போயிட்டே இருந்தீங்கன்னா நிறைய வந்து இந்த மாதிரி லிக்விட் ஐட்டம் தான் விற்கிறாங்க. இது வந்து நல்ல ஒரு லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் தான். இதுவுமே நமக்கு வந்து 5 லிட்டர் வாங்கினா 10 லிட்டர் ஆகலாம். இந்த மாதிரி பாட்டில் வந்து வெளியில நமக்கு கிடைக்குது. ஒரு 60லேருந்து 70 பாட்டில் இருக்கும். 600 ரூபாய், 700 ரூபாய், 750 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து ரேட்டு போடுவாங்க. அந்த பாட்டில் விற்கிற கடையும் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நமக்கு சோப் ஆயில், அதாவது துணி துவைக்கிறதுக்கு மிஷின்லேயும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், கையிலையும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு பாட்டிலோட ரேட் பார்த்தீங்கன்னா 80 ரூபாய். இது வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு பாட்டில் வந்து இப்போ 2 பேர் உள்ள ஃபேமிலி அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து 1.5 மாதம் கண்டிப்பாக வரும். 4 பேர் உள்ளவங்க அப்படின்னா நமக்கு ஒரு 20 நாள் தான் வரும். 4 பாட்டில் வாங்கினீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 2லேருந்து 3 மாதம் கண்டிப்பாக வரும். இது வந்து சோப் ஆயில் 3 பாட்டில் வாங்கியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், வெளியில் வந்து கழுவுறதுக்கு, ஜன்னல் கிளீனிங், அடுப்பு மேடை கிளீனிங், இது எல்லாத்துக்குமே இது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஆலா ஒரு பாட்டில் வந்து இது 20 ரூபாய் தான். இதோட ரேட் சொல்லலை. இது வந்து நமக்கு 100 ரூபாய் ஒரு பாட்டில். இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து கை வாஷ் பண்ணுறதுக்கு, அதாவது கொரோனாவில் நிறைய பேர் வந்து கடையிலலாம் இத்தினோண்டு பாட்டிலே நமக்கு 30 ரூபா 35 ரூபா சொல்கிறாங்க. இது வந்து 100 ரூபாய். இதை வாங்கி நம்ம சின்ன பாட்டிலில் ஊற்றி கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்து பெனாயில். இது வந்து 120 ரூபா ஒரு பாட்டிலு. இதை வந்து நம்ம 15 லிட்டர் தண்ணியில் வந்து கலக்கலாம். ஒரு பாட்டில் வந்து நீங்கள் 20 ரூபா 30 ரூபா அப்படின்னு விற்றா கூட நமக்கு வந்து ஒரு நல்ல லாபம் கிடைக்கும். அதுக்கப்புறம் இதோட கலக்கிறதுக்கு வந்து நம்ம வாசனைக்காக கலக்கிறது லாவெண்டர் கிடைக்குது, அதுக்கப்புறம் ஜாஸ்மின் கிடைக்குது, லெமன் கிடைக்குது, ரோஸ் வாட்டர், இந்த மாதிரி உங்களுக்கு எந்த ஒரு வாசனை பிடிக்குதோ அதை வந்து கலந்துக்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்ம பாத்திரம் தேய்க்கிறதுக்கு இப்போ வந்து ஜெல் மாதிரி வருது. இந்த மாதிரி கவரில் கொடுப்பாங்க. ஒரு கவர் வந்து 1 கிலோ 100 ரூபாய். இது வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நல்லாவே யூஸ் பண்ணலாம். இது எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். நல்லா வந்து நுரைக்குது. 2வது பாத்திரமும் பளிச்சுன்னு இருக்கு. பாத்திரம் தேய்ச்சி கழுவுனதுக்கப்புறம் வெள்ளை வெள்ளையாக வரும் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இது வராமல் இருக்குது. இப்போ நம்ம பெனாயில் வந்து கலந்துக்கலாம். 2வது நிறைய பெண்கள் வந்து வீட்டில் இதெல்லாம் ரெடி பண்ணிட்டு கலக்கி கொடுக்குறாங்க. ஆம்பளைங்களும் போய் இப்போ சேல் பண்ணுறாங்க. இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்து நீங்கள் நல்லா வந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு இந்த பெனாயில் வந்து நம்ம நல்லா கலக்கி ஒரு 15 பாட்டில், அதாவது 1 லிட்டர் வாங்கியிருக்கோம் அப்படின்னா 15 பாட்டில் கண்டிப்பாக கலக்கலாம். அதே மாதிரி இந்த ஆர்பிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 5 லிட்டர் வாங்கினீங்கன்னா 10 லிட்டராக கலக்கலாம். இது ரொம்ப திக்காக இருக்கும். நான் வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. இது வந்து நான் கலக்க போகிறது கிடையாது, ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக நான் யூஸ் பண்ண போகிறேன். அதனால தான் வீட்டுக்காக வாங்கியிருக்கேன். இப்போ இதை வந்து நான் கலந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. நான் வந்து 15 லிட்டர் தண்ணி வச்சுருக்கேன். நார்மல் தண்ணி தான். நம்ம வந்து குழாவில் கிணத்து தண்ணியோ இல்லை போர் வாட்டரோ ஏதோ ஒன்று. இது வந்து சோப் ஆயில் வந்து ஒரு 1/4 பாட்டில் மட்டும் ஊற்றினா போதும், நிறைய ஊற்ற வேணாம். பாருங்க, ஒரு 1/4 பாட்டில். ஏன்னா நமக்கு நல்லா வந்து பளிச்சுன்னு ஆயிடும். அதுக்கப்புறம் இந்த பெனாயில் வந்து ஊத்துறேன். அதுக்கப்புறம் லாவெண்டர் வந்து வாசனைக்காக நான் ஊத்துறேன். இதை வந்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம.
புனலுக்கு பதில் இந்த பாட்டிலை வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா வந்து கலந்துட்டோம். இந்த கேன்ல வந்து ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம வந்து பெனாயில் கலந்துட்டோம். இதை எடுத்து வச்சிருவோம். இந்த பாத்திரம் வைக்கிற ஜெல் வந்து இந்த டப்பால போட்டு வச்சுக்கலாம். பாருங்க, இந்த மாதிரி பாட்டில்ல போட்டு வச்சுட்டு ஒரு ஸ்பூன் போட்டு எடுத்து கூட நம்ம வந்து பாத்திரம் தேய்க்கும் போது வேற பாத்திரத்துல போட்டுன்னு யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, இத்தினோண்டு தான் போடுறேன். தேய்ச்சி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நமக்கு எண்ணெய் பிசுக்கெல்லாம் இல்லாமல் நல்லா வந்து பாத்திரம் இருக்குது பாருங்க. அதே மாதிரி நல்லா வந்து கொஞ்சம் கழுவும் போது கொஞ்சம் தேய்ச்சி கழுவிட்டீங்க அப்படின்னா இந்த வெள்ளை வெள்ளையாக வரும் பாத்திரம் கழுவி முடித்தோடனே அந்த மாதிரிலாம் வராமல் இருக்கும். இப்போ ஸ்டீல் பாத்திரம் கழுவி காமிக்கிறேன். இத்தனோண்டு எடுத்துருக்குறோம். எப்பவுமே நம்ம பாத்திரம் கழுவுனா திட்டு திட்டா தண்ணி நிற்கும். அந்த மாதிரி நிற்காம இருந்தால் தான் பாத்திரம் வந்து நல்லா கழுவுறதா அர்த்தம். இந்த மாதிரி தண்ணியே நிற்காம இருக்கணும். பாருங்க, 1 லிட்டர் நான் வந்து பெனாயில் வாங்கினேன். அதுக்கப்புறம் நம்ம வந்து வாசனைக்காக சேர்க்கறதுக்கு லாவெண்டர் வந்து 44 ரூபாய். மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 134 ரூபாய் செலவாயிருக்கு. இது ஒரு பாட்டில் வந்து நீங்கள் விற்கிறதா இருந்தால் 1 லிட்டர் வந்து 15 ரூபா விற்கலாம், இல்லைனா 20 ரூபா விற்கலாம். பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த ஜெல் பார்த்திங்கன்னா நமக்கு ஹோட்டல்லலாம் கூட சாம்பார் சட்னி அந்த மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. 50 கிராம் 100 கிராம் டப்பா வரும். அந்த டப்பாவில் இதை போட்டுட்டு நீங்கள் கிட்டத்தட்ட ஒரு 50 கிராம் போட்டிங்கன்னா 30 ரூபா விற்கலாம். 100 கிராம் போட்டிங்கன்னா 60 ரூபாய் விற்கலாம். இந்த 1 கிலோ வாங்கினீங்கன்னா உங்களுக்கு அதில் 200லேருந்து 250 ரூபா சேல் பண்ணலாம். 100லேருந்து 150 ரூபா உங்களுக்கு லாபம் கிடைக்கும். இந்த பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.